ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, புதுசாக எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மேக்கர். சப்பாத்தி அடிக்கடி போடுவோம் ஃப்ரான்ஸில். அதை தேய்ச்சி கொண்டு அதை போட்டு எடுக்கிறதுக்கே வீடெல்லாம் ஒரே புகையாக வந்துடும். இப்போ வின்டர் சீசனில் கதவு எதுவும் ஜன்னல் எதுவும் திறந்து விட முடியாது. அப்போ என்ன தான் எக்ஸாஸ்ட் போட்டாலும் புகை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னா, மருமக சொன்னாங்க, சப்பாத்தி மேக்கர் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கிடலான்னு இந்தியாவிலேயே ஆர்டர் போட்டு அமேசானில் வாங்கி எங்கள் வீட்டில் இருந்து அங்கே பார்சல் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்போ அதனுடைய ட்ரையல் தான். இப்போ எப்படி இருக்குங்கிறத எங்கள் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவை கொஞ்சம் ஆயில் போட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக உருட்டிட்டு அதை கொஞ்சம் ட்ரையாக உள்ள மாவு கொஞ்சம் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடணும். இந்த சப்பாத்தி மேக்கரை ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் எப்படி வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்புறம் அதை திருப்பி தோசைக்கல்லில் போடுவோம்ல, அது மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போடும்போது ஒரு சின்ன பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த திரும்ப அதை அப்படியே மூடணும்னா அப்படியே புஸ்ஸுன்னு அப்படியே நம்மளுக்கு பூரி மாதிரி புஸ்ஸுன்னு வரும். இதுக்கு ஆயிலெலாம் ரொம்ப கன்சப்ஷன் ரொம்ப கம்மிங்க. சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 சப்பாத்தி நான் ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாங்க. அவ்வளோதான், ஈஸியாக முடியுதுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் இதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்படி போடுறது என்னங்கிறத சொல்லிட்டேன். பாருங்கள் எப்படி வரும் பாருங்கள், பல்ஃபியாக அப்படியே செமையாக இருந்துச்சு. இது ரொம்ப நேரம் ஆனாலும் கூட இது நம்மளுக்கு ட்ரை ஆக மாட்டேங்குது. மேலே மட்டும் கொஞ்சம் ஹீட் இருக்குது. அதனால் நான் ஆக்சுவலி இந்த வீடியோக்காண்டி இப்படி வச்சு நான் போட்டேன். நெக்ஸ்ட்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கைப்பிடியை என்னுடைய காலுக்கிட்ட வர்ற மாதிரி வச்சு நேராக வச்சு பண்ணும்போது செம சூப்பராக வருதுங்க. இப்போ எங்கள் வீட்டில் இது தாங்க நாங்கள் மேக் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது, நல்லா வருது. இப்போ வாரத்தில் 2 நாள் நாங்கள் போட்டுறது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு தடவை தானே இந்த இதில் ப்ரெஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நைஸாக வேணும், ரொம்ப திக்காக வேணும், நைஸாக வேணும்னா டபுள் டைம் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லாவே நைஸாக ரொம்ப மெல்லிஸாக வருது. ஆயில் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, இதில் அப்ளை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆயில் எதுவுமே வேணாம். நம்ம மாவு பிணையும் போது மட்டும் கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்படி பிணைஞ்சிக்கிட்டோம்னா போதும். மற்றபடி வேறு எதுவும் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சூப்பராக வருதுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.